வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe Tamizha. நம்ம சேனலில் Illustrator Beginner Classes அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம 7th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 6 கிளாஸஸோட பிளேலிஸ்ட் லிங்க் மேலே பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 7th கிளாஸ்க்கு வாங்க. நிறைய பேர் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அண்ட் டெலிகிராமில் கேட்குறீங்க அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷேப் பில்டர் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். Illustratorல ஷேப் பில்டர் டூல் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஷார்ட்கட் கீ Shift M. இப்போ இந்த மாதிரி ரேண்டமாக கொஞ்சம் ஷேப்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் மோஸ்ட் ஷேப் இந்த ப்ளூ தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளூக்குள்ளார வந்து எந்தெந்த ஷேப்லாம் பேக்கில் ஓவர்லேப் ஆகிருக்கோ அதெல்லாமே இந்த மாதிரி லைன்ஸாக தெரியும். போன கிளாஸில் நம்ம பாத் ஃபைண்டர் பேனலை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 2 or more ஷேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல மைனஸ் ஃப்ரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே மைனஸ் ஆகிட்டு ஃபைனலாக இந்த ரெட் கலர் பார்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதில் இப்போ நம்ம செஞ்சே பார்த்துடலாம். ஸோ பாத் ஃபைண்டரில் மைனஸ் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நமக்கு இது மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஷேப்பை நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பாத் ஃபைண்டர் பேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மல்டிபிள் ஷேப்ஸை ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக அதுலேருந்து நம்ம வேறு க்ரியேட்டிவான ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு ஓவர்லாப் ஆன ஏரியா மட்டும் இந்த மாதிரி நமக்கு லைனாக தெரியுது. இந்த ஸ்கொயரில் இருக்க எல்லா ஷேப்புமே எனக்கு டெலீட் ஆகிடணும். மீதி எல்லாமே எனக்கு விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்கொயர் வந்து இந்த க்ரீனோட சேர்ந்துடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்ஸை ஈஸியாக கம்பைன் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு ஷேப் பில்டர் டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கிட்டேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய கர்சரில் வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ இது வந்து ஆட் பண்ணுறது. ஆல்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் காமிக்கும். இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறது. நம்மளோட எல்லா ஷேப்ஸுமே இப்போ செலெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஷேப்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த ஷேப்ஸ்லாம் ஒரு பார்ட்டாக இருக்கோ ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி கிரிட் லைனாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயருக்குள்ளே கொண்டு போகிறேன். இந்த ஸ்கொயர் மட்டும் இந்த மாதிரி கிரிட் லைனாக தெரியும். இப்போ ஜஸ்ட்டு இந்த ஏரியாவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. பட் கர்சரை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி இருக்க எல்லா ஷேப்ஸுமே ஆட் ஆகி டாப்பில் இருக்க ஆப்ஜெக்ட் தான் ஓவராலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ அகைன் Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடம் மட்டும் சப்ட்ராக்ட் ஆகிடும். இந்த ப்ளூக்கு பின்னாடி எத்தனை ஷேப்ஸ் இருந்தாலும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே சப்ட்ராக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணாமல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஆட் ஆகிட்டு டாப்பில் இருக்க இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து விசிபிளாக தெரியும். இப்போ அகைன் நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஆடை வந்து நம்ம ட்ராக் பண்ணியும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த க்ரீன் ஆல்ரெடி சொன்னேன் இதோட கம்பைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ க்ரீனை இது 2 இதோட கம்பைன் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரீனில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நமக்கு பென் டூலில் ட்ரா பண்ணுற மாதிரியே தெரியுது பாருங்கள். இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து இங்கே. ஸோ இப்போ இந்த எல்லா ஷேப்பையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரே ஷேப்பாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நமக்கு ஏன் இப்போ ப்ளூ கலர் வருது அப்படின்னா, நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் ப்ளூ கலரில் வச்சுருந்தோம், அதனால் அந்த கலர் வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் வச்சுட்டு இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ரெட் கலராக மாறிடும். ஸோ எந்த கலர் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கலராக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு தனியான ஒரு ஷேப்பாக இருக்கும். ஸோ லோகோ டிசைனிங் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மைனஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ அகைன் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு Ctrl A கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி எனக்கு இந்த ஷேப் வேணாம் அண்ட் இந்த ஷேப் இந்த 4மே வேணாம் அப்படின்றத ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி இருக்க ஷேப்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு கிரிட் ஃபார்ம் பண்ணி அதில் எப்படி லெட்டர்ஸ் மேக் பண்ணுறது, ஆக்சுவலாக லெட்டர்ஸ் வந்து லோகோவாக நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் மேலே பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணி கூகுள் குரோம் லோகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல் கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை காப்பி பண்ணி இதே இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl C காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl F பேஸ்ட் அண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 7 கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் இப்போதைக்கு இதோட கலரை வந்து வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் Ctrl C Ctrl F கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. அண்ட் இதோட கலரையும் வேறு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ வந்து எல். மேக் ஷூர் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வியூவில் போயிட்டு ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ Ctrl U. ஸோ இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கொண்டு போனாலே எனக்கு சென்டர் பாயிண்ட் எது அண்ட் இந்த அலைன்மெண்ட்டு இதெல்லாமே பர்ஃபெக்டாக காட்டும் அதுவே.
ஸோ இந்த லைன் செக்மெண்ட் டூலை வச்சு இந்த இன்னர் சர்க்கிள் டாப்பில் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ எதுக்கு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கேன், எதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி கிராஸாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அண்ட் ஆல்ட் எதுக்கு ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா, ஆல்ட் ஹோல்டு பண்ணல அப்படின்னா நமக்கு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ட்ராக் ஆகும். ஸோ இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணாமல் ட்ராக் பண்ணுறேன், நமக்கு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி வரும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வரும் ஈவனாக. பிகாஸ் நம்ம ஃபுல்லாக சர்க்கிளை கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெளியில் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ எல்லாமே கிளிக் எடுத்துடலாம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூவில் உள்ளார கொண்டு போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பார்ட் பிரிகிறது உங்களுக்கே தெரியும். இன்னும் 2 லைன் போடணும். ஸோ இந்த லைனை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் ஆங்கிள் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் ஆங்கிள் சென்டர்லேருந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வச்சேன் அப்படின்னா இந்த சைடு நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே இந்த ரைட் சைடில் வச்சேன் அப்படின்னா இது ஸ்டேபிளாக இருக்கும், சென்டரில் வச்சேன் அப்படின்னா சென்டர் ஸ்டேபிளாக இருக்கும், ஜஸ்ட் இது மட்டும் மேலே கீழே இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம காப்பி தான் பண்ணியிருக்கோம் இந்த லைனை. ஸோ இந்த டிகிரியில் -60 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ மூவ் பண்ணி லெஃப்ட் சைடில் வைக்க போகிறோம். இந்த சர்க்கிளில் ஜஸ்ட் ஒட்டி இருக்க மாதிரி லெஃப்ட் சைடில் மேனுவலாகவே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம அலைன்மெண்ட் பேனல் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த அகைன் இதை டூப்ளிகேட் பண்ணணும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் போட்டு ஆங்கிள் 60 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு -60 கொடுத்தோம், இப்போ +60. ஸோ இதை அகைன் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரோக்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கலாம். ஆல்ட் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெலீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன்ஸில் வெளியில் இருக்க லைன்ஸ்லாம் டெலீட் ஆகிடும். ஸோ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம். இப்போ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக க்ரோம் லோகோ ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு லாக் பண்ணிட்டேன் கண்ட்ரோல் 2 போட்டு. ஸோ இப்போ இதில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இங்கே முடிகிற வரைக்கும் நமக்கு எல்லோ வருது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஸோ ஸ்ட்ரோக் பிளாக் இருக்குது, ஸ்ட்ரோக் நமக்கு தேவையில்லை, ஃபில் தான் தேவை. நமக்கு இந்த எல்லோ தான் வேணும். ஸோ ஐ கிளிக் பண்ணி இதை பிக் பண்ணிக்கிறேன் இந்த எல்லோவை. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. அடுத்து இந்த ரெட் ஆரஞ்சு வேணும். ஸோ ஐ கிளிக் பண்ணி பிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எல்லாமே மாறிடும். பிகாஸ் எல்லாமே செலெக்ஷனில் இருக்குது. மூவ் டூல் எடுத்துகிட்டு வெளியில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் எல்லாமே டீசெலெக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் கலர் பிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்ளை ஆகாது. ஸோ அடுத்து அதே மாதிரி ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட செலெக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஐ கிளிக் பண்ணி க்ரீன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ஷேப் பில்டர் டூல் எடுத்து கண்ட்ரோல் ஏ போட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னு பாருங்கள், இந்த லைன் இதோட டச் ஆகலை. அதனால் அது இதையும் இதோட ஷேப்பாக எடுத்துக்கிச்சு. ஸோ இதை டச் பண்ணால் மட்டும்தான் இது நமக்கு தனியாக கிடைக்கும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம க்ரீனை இதோட சேர்த்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ கிளிக் பண்ணி இந்த நோடையும் அண்ட் இந்த நோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல சென்டரில் கிளிக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ டச் ஆகிடுச்சு. இப்போ க்ரீன் கலர் பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலரும் கிடச்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல கலரை கரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். சர்க்கிள் கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலர் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னோண்டு ஒரு இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ரோக் மட்டும். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் லோகோ ரெடி. இதே மாதிரி எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த லோகோ நீங்கள் வச்சுட்டு இதுக்கு மேலே சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா சைஸ் எல்லாமே நம்ம இதே சைஸில் வச்சு பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஷேப் பில்டர் டூலை பற்றி ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான லோகோ நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் லோகோ ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டூலில் உங்களோட ஸ்கில்ஸை ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். லோகோ டிசைனிங் செம்மையாக பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.